எப்பவும் போல வீட்டுக்கு வெளியில பைக்கை விட்டுட்டு மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது பைக்கை காணும். சோ என்ன ஆச்சுன்னு சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அந்த பைக்கை கொண்டு போனது 2 போலீஸ். என்னங்க இப்படி கூட எங்கேயாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நடந்திருக்கு. சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை தில்லைநகர்ல பாத்தீங்கன்னா துரை அப்படின்றவரு வீட்டுக்கு வெளியில எப்பவும் போல பைக்கை விட்டுட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில பார்க்கும்போது பைக்கை வந்துட்டு காணும். சோ என்ன ஆச்சுன்னு சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது 2 போலீஸ் மேன் பாத்தீங்கன்னா அந்த பைக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கலாம்னு போகும்போது போலீஸ் தரப்புல இருந்து அந்த பைக்கை நாங்க ஒரு விழிப்புணர்வுக்காக தான் கொண்டு வந்தோம், நீங்க மறுபடியும் உங்க பைக்கை கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ரிட்டும் கொடுத்திருக்காங்க. தனி நபரோட அனுமதி இல்லாம அவருக்கு சொந்தமான பொருளை அவருக்கே தெரியாம இந்த மாதிரி போலீஸ் எடுத்துட்டு போறது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா சட்டப்படி அது தவறு, குற்றம்னு தான் சொல்லணும். செக்ஷன் 207 அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 207 படி ஒருத்தருடைய பொருளை அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போறது மறுபடி தப்பு. அப்படி இன்கேஸ் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதுல டிராபிக் வயலேஷனோ இல்ல ஏதோ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோ இருக்கணும். விழிப்புணர்வுக்காக நான் பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம இது அபியூஸ் ஆஃப் பவர், அதாவது ஒரு அதிகார வரம்பை மீறிய செயல் தான் சொல்லணும். செக்ஷன் 399 BNS படி ட்ரெஸ்பாஸ் கீழுமே இது கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய பொருளை அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம வந்து கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 198 BNS படி ஒரு பப்ளிக் சர்வன்ட் நம்ம பண்ற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரிஞ்சே பண்றது பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றமாகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்பிள் இம்பர்சன்மெண்ட் இல்லைன்னா ஃபைன் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இஃப் இன் கேஸ் போலீஸ் உங்க பைக்கை சீஸ் பண்ணாலுமே கூட செக்ஷன் 85 BNSS படி அவங்க உங்களுக்கு ஒரு சீசர் மெமோ கொடுக்கணும், இல்ல ரெசிப்ட் ஏதோ ஒன்று கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு மெமோவும் கொடுக்காம அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லீகல் ப்ரொசீஜரை கண்டிப்பா கடைபிடிக்கலாம் தான் அர்த்தம். நமக்கு ஒரு பிரச்சனைனா எப்பவுமே நம்ம தேடி போறது போலீஸ் ஸ்டேஷனா தாங்க இருக்கும். ஆனா இப்போ ஒரு காவல்துறையை இப்படிப்பட்ட செயலை ஈடுபடுறாங்க அப்படின்றப்போ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.